Hello friends, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கிராஃப்ட்க்கு ஏத்த மாதிரி போட்டோ சைஸ் எப்படி எடிட் பண்ணனும் அப்படினு கேட்டிருந்தீங்க. அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல 4 விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்ளிகேஷன் நான் இதுக்கு யூஸ் பண்றேன் and அதை எப்படி ஓபன் பண்ணனும். நெக்ஸ்ட் போட்டோ சைஸ்க்கு ஏத்த மாதிரி எப்படி எடிட் பண்ணனும் and எப்படி சேவ் பண்ணனும். இதுதான் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். கிராஃப்ட்க்கு ஏத்த மாதிரி போட்டோ சைஸ் எடிட் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ற அப்ளிகேஷன் Adobe Photoshop 7.0. இதுதான் வந்து நான் யூஸ் பண்றேன். இப்படி தான் இருக்கும் அந்த அப்ளிகேஷன். இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க உங்கள் பிசி ஒரு லேப்டாப்பில். அதோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே நிறையா இருக்கும், ஃபைல், எடிட், இமேஜ், லேயர், அந்த மாதிரி நிறையா இருக்கும். அதில் ஃபைலில் நியூ, ஓப்பன், ப்ரௌஸ், ஓப்பனஸ் அப்படின்லாம் இருக்கும். அதில் நியூன்னு கொடுக்கணும். நியூன்னு கொடுத்தீங்கன்னா இப்படி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த பாக்ஸில் ஃபர்ஸ்ட்டு நேம் இருக்கும். அது வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுக்கலாம். நேமில் இப்போ நான் ட்ரெஷர் கிராஃப்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இமேஜ் சைஸ் ப்ரிசெட் சைஸில் கஸ்டம்னு இருக்குது. அதை வந்து A4 சைஸ்க்கு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். இதில் A4ன்னு செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வித், ஹைட் அண்ட் ரெசல்யூஷன் இதில் இருக்க மாதிரியே இருக்கணும். ரெசல்யூஷன் கண்டிப்பாக 300 அண்ட் பிக்சல் இன்ச் இப்படி தான் இருக்கணும். மோட் RGB கலர் அண்ட் கண்டென்ட்டில் ஒயிட் இருக்கணும். பேக்ரவுண்ட் ஒயிட் கலர் இருக்கணும் அண்ட் ஓகே கொடுக்கணும். இப்போ நீங்கள் ஓகேன்னு செலக்ட் பண்ணதும் ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த பாக்ஸில் நீங்கள் சேவ் பண்ண மாதிரி ட்ரெஷர் கிராஃப்ட்ஸ் அப்படின்னு அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். தெரியுதில்ல? இப்படி தான் ஓப்பன் ஆகும். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு பிக்சர் இன்சர்ட் பண்ணணும். அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். பிக்சர் எப்படி இன்சர்ட் பண்ணணும்னா நம்ம லேப்பில் ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்க ஒரு இமேஜஸ் வந்து அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு சில ஃபோட்டோஸ் தான் சப்போர்ட் ஆகும், ஒரு சில ஃபோட்டோஸ் சப்போர்ட் ஆகாது ஃபோட்டோஷாப்க்கு. அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த ஃபோட்டோவை அப்படியே ட்ராக் பண்ணி கீழே இருக்க Adobe Photoshopல அப்படியே கொண்டு வந்தோன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போ இதை வந்து எப்படி அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி க்ராப் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சைடில் நிறைய டூல்ஸ் இருக்குது. அதில் க்ராப் ஆப்ஷன் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அது செலக்ட் பண்ணால் அது செலக்ட் பண்ணதும் மேலே வந்து வித்து, ஹைட்டு, ரெசல்யூஷன் இந்த மாதிரி வந்து இருக்கும். இப்போ நம்ம எப்படி சைஸ் வந்து அலாட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் கிராஃப்ட் 10x10 சைஸ்க்கு வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண போகிற ஃபோட்டோ சைஸ் வந்து 1 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்கணும். இப்போ அந்த ஃபோட்டோவில் அப்படியே க்ராப் பண்ணோன்னா எந்த இடம் வேணும் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இப்போ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு என்டர் அப்படின்னு கொடுத்தா இந்த மாதிரி நீங்கள் க்ராப் பண்ண சைஸ்க்கு இந்த ஃபோட்டோ இருக்கும். நெக்ஸ்ட்டு Ctrl+A, Ctrl+X கொடுத்தா இப்படி ஆகும். நெக்ஸ்ட்டு Ctrl+Vன்னு கொடுக்கணும். இந்த பாக்ஸ் ட்ரெஷர் கிராஃப்ட்ஸ் அப்படின்ற பாக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+V அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு இப்போ இந்த மூவ் ஐக்கான் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவில் செலக்ட் பண்ணி அதை வந்து ட்ராக் பண்ணணுன்னா நம்ம இந்த பாக்ஸில் எந்த பொசிஷனில் எங்கே இருக்கணுமோ அங்கே வந்து ட்ராக் பண்ணி கொண்டு போகலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நான் சப்போர்ட் ஆகாத ஃபோட்டோஸ் எப்படி வந்து எடிட் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன். இதை வந்து டைரெக்டாக நம்ம ட்ராக் பண்ணி கொண்டு போனால் சப்போர்ட் ஆகாது, ஓப்பன் ஆகாது Adobe Photoshopல. ஸோ ஓப்பன் வித் பெயிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு பெயிண்டில் நான் இந்த ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் ஆப்ஷனில் போய் ஃபோட்டோ பெயிண்டில் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த ஃபோட்டோ வந்து பெயிண்டில் சேவ் ஆகிருக்கும். சேவ் ஆன ஃபோட்டோவை அப்படியே ட்ராக் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் கொண்டு வரணும். ஃபோட்டோஷாப்புக்கு கொண்டு வந்து ஆஸ் யூஷுவல் நான் முன்னாடி சொன்ன மெத்தட் தான். க்ராப் ஆப்ஷன் யூஸ் பண்ணி வித்து, ஹைட் உங்களுக்கு என்ன ஹைட் வேணுமோ
வச்சுக்கோங்க. ரெசல்யூஷன் 300 தான் இருக்கும். அண்டு பிக்சல் இன்ச் அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து கரெக்டாக க்ராப் பண்ண முடியும். அண்டு மூவ் பண்ணுறதுக்கு ஒரு டூல், க்ராப் பண்ணுறதுக்கு ஒரு டூல், அந்த மாதிரி ஷேப்பில் கொண்டு வரத்துக்கு ஒரு டூல், அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஃபோட்டோஷாப்பில் ஒவ்வொரு டூல் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். இப்போ நம்ம டைரெக்டாக வந்து மூவ் பண்ணணுன்னா அப்படியே கிளிக் பண்ணி நம்ம வந்து ட்ராக் பண்ணால் மூவ் ஆகாது. ஸோ மூவ் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணால் தான் மூவ் ஆகும். அண்ட் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி கண்ட்ரோல் ஏ க்ராப் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஏ செலக்ட் பண்ணணும். அந்த ஃபோட்டோவை ஃபுல்லாக கண்ட்ரோல் ஏன்னு கொடுத்தா அந்த ஃபோட்டோ செலக்ட் ஆகும். அண்டு கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தா கட் ஆகும் அந்த ஃபோட்டோ. தென் நம்ம முன்னாடி நியூன்னு ஓப்பன் பண்ணோம்ல ஒரு பாக்ஸு, அந்த பாக்ஸ் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் வி அப்படின்னு கொடுத்தா அதில் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம் அந்த ஃபோட்டோவை. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸ் வந்து ஃபோட்டோஷாப்க்கு கொண்டு வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஜேபிஜி ஃபார்மேட்டில் அந்த ஃபோட்டோஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருந்தால் மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருந்தால் சப்போர்ட் ஆகலைன்னா பெயிண்டில் போய் ஓப்பன் வித் பெயிண்ட் அப்படின்னு கொடுத்து பெயிண்டில் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். தென் அதே மாதிரி க்ராப் பண்ணுங்கள். க்ராப் பண்ணிவிட்டு சைஸ்லாம் அதுக்கேற்ற மாதிரியே பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த மூவ் பண்ணுறதுக்கு மூவ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். நம்ம வந்து டைரெக்டாக ட்ராக் பண்ணால் அது வந்து மூவ் ஆகாது. இப்போ நான் இன்னொரு ஃபோட்டோ அதே மாதிரி உங்களுக்கு எடிட் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஓப்பன் வித் பெயிண்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. பெயிண்டில் போய் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ட்ராக் பண்ணி ஃபோட்டோஷாப்க்கு கொண்டு வாங்க. ஃபோட்டோஷாப்க்கு கொண்டு வந்ததும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். தென் க்ராப் பண்ணுங்கள். அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி க்ராப் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஃபஸ்ட்டு 3 விஷயம் க்ராப் பண்ணிவிட்டு அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி க்ராப் ஆனதும் அந்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து கண்ட்ரோல் ஏ ஃபஸ்ட்டு கொடுக்கணும். தென் கண்ட்ரோல் எக்ஸ் செகண்ட் இது கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ட்ரெஷர் கிராஃப்ட்ஸ்ன்னு நான் வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணியிருந்த ஃபோட்டோ அந்த பேஜில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த பேஜ் கிளிக் பண்ணிவிட்டு தான் வந்து நீங்கள் கண்ட்ரோல் வீன்னு கொடுக்கணும். அப்போ தான் வந்து இந்த நம்ம கட் பண்ண ஃபோட்டோ அங்கே வந்து பேஸ்ட் பண்ண முடியும். நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். இப்போ பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து இன்னொரு ஃபோட்டோ முன்னாடி பண்ண ஒரு ஃபோட்டோ மூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக மூவ் பண்ண முடியாது. ரைட் சைட் கார்னரில் கீழே லேயர்ஸ்ன்னு இருக்குது. அதில் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பண்ணது ஃபஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து மூவ் பண்ண முடியும். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எப்படி சேவ் பண்ணணுன்னா ஃபைலில் போய் சேவ் ஆப்ஷன் கொடுத்துட்டு எந்த லொக்கேஷனில் நீங்கள் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து நியூ வால்யூம் டியில் பவானி யூடியூப் டியூட்டோரியல்ஸ் கொடுக்குறேன். இப்போ இதில் நான் சேவ் பண்ண போகிறேன். ஃபார்மேட் வந்து ஜேபிஇஜி ஃபார்மேட் தான் இருக்கணும். இதுவும் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஜேபிஇஜி ஃபார்மேட் இருந்தால் மட்டும்தான் இதை வந்து பிரிண்ட் எடுக்க முடியும். ஜேபிஇஜி ஃபார்மேட் கொடுத்துட்டு சேவன் கொடுக்கணும். நீங்கள் சேவன் கொடுத்தா நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் கேட்குற எல்லா ஆப்ஷனுமே கேட்கும். இதை வந்து ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து சேவ் ஆகிடும். சேவ் ஆகுனது எப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணுறது, சேவ் ஆயிடுச்சா இல்லையான்னு எப்படி செக் பண்ணணுன்னா நீங்கள் முன்னாடி எந்த லொக்கேஷனில் நீங்கள் சேவ் பண்ணிங்களோ அந்த லொக்கேஷன் போய் பாருங்கள். இப்போ நான் வந்து நியூ வால்யூம் டியில் சேவ் பண்ணேன். இப்போ இதில் தான் வந்து ட்ரெஷர் கிராஃப்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம பண்ண ஃபோட்டோ இதில் சேவ் ஆகிருக்கு. ஒரு A4 சைஸில் நீங்கள் என்ன டிஃப்ரெண்ட் சைஸ்க்கு சேவ் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். ஸோ சேவ் ஆகிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் பண்ணதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் நோ 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 அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். அண்ட் இது வரைக்கும் வந்து நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணதை தான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இருந்தேன். அதுவே பேக் ஸ்க்ரீனில் எடுத்து நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணுன்னு. இப்போ நான் சொன்ன மாதிரியே Adobe Photoshop வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டா நான் அதில் சொன்ன மாதிரி தான் எல்லாமே பேக் ஸ்க்ரீனில் நான் எப்படி ஆக்சுவலாக பண்ணுறேன் அப்படின்றது தான். ஏன்னா அதில் வந்து
மவுஸ் வரல, அதனால தான் நான் வந்து இப்படி பேக் ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு காமிச்சுக்கிறேன். இப்போ இதெல்லாம் பண்ணிட்டோம், ஆனால் எங்கே போய் நம்ம வந்து இதை பிரிண்ட் எடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைப்பீங்க. அதை வந்து எங்கே எடுக்க முடியும்னா, இப்போ ஒன்ரூஃப் அந்த மாதிரி ஷாப்ஸ்லலாம் வந்து ஜெராக்ஸ் ஷாப்பு அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பிரிண்ட் எடுப்பாங்க நார்மலாகவே. அவங்கக்கிட்ட போய் நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் பிரிண்ட் எடுக்கணுன்னா ஃபோட்டோ ஷீட்டுன்னு தனியாக வச்சுருப்பாங்க. அது வந்து A4, ஒவ்வொரு கடையில் வந்து A4 சைஸ் இருக்கும், ஒவ்வொரு கடையில் A3 சைஸும் இருக்கும். நான் இங்கே பண்ணுற ஷாப்பில் வந்து A4 சைஸ் தான் அவைலபிள். ஸோ அதனால் நான் எப்பயுமே A4 சைஸ்க்கு தான் வந்து அந்த A4ல் எவ்வளோ சைஸஸ் டிஃப்ரெண்ட்டாக ஃபோட்டோஸ் வைக்க முடியுமோ அவ்வளோ வந்து நான் வச்சு பிரிண்ட் எடுத்துப்பேன். அந்த மாதிரி கடையிலலாம் வந்து நீங்கள் கேட்டு பாருங்கள், பக்கத்தில் இருக்க ஷாப்ஸில் கண்டிப்பாக வந்து அவைலபிளாக இருக்கும். இப்போ நான் க்ராப் பண்ணதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அந்த எந்த சைஸ் உங்களுக்கு வேணுமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தா இந்த க்ராப் பண்ண சைஸ்க்கு வந்துடும். பண்ணிவிட்டு நம்ம வந்து Ctrl A ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். Ctrl A ஃபஸ்ட்டு அந்த பிக்கை வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்காக Ctrl A வந்து செலக்ட் பண்ணுறேன். அடுத்து நான் வந்து Ctrl X அப்படின்னு செலக்ட் பண்ணால் அதில் இருக்கிறது கட் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம முன்னாடி ஓப்பன் பண்ணியிருக்க பேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl Vன்னு செலக்ட் பண்ணால் அந்த பிக்சர் வந்து அதில் வந்துடும். இப்போ அதை மூவ் பண்ணோன்னா மூவ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அந்த பிக்கை செலக்ட் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிட்டு போனால் நம்ம எந்த பொசிஷனில் அது வேணுமோ மூவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ சேவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபைலில் போய் சேவ்ன்னு கொடுத்தோன்னா ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் எந்த லொக்கேஷனில் வேணுமோ அதை சேவ் பண்ணலாம். நான் பவானி யூடியூப் டியூட்டோரியல்ஸ் அப்படின்றதில் சேவ் பண்ணியிருக்கேன். அதோடைய ஃபார்மேட் வந்து JPG ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுக்க முடியும். ஸோ JPG ஃபார்மேட் கொடுத்துட்டு ஃபைல் நேம் நீங்கள் என்ன வேணுமோ அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே இருக்கணுன்னாலும் இருக்கலாம். சேவ் பண்ணதானா மறந்துடாதீங்க எந்த ஃபைலில் சேவ் பண்ணியிருக்கோன்னு. இப்போ நேம் கொடுத்துட்டு ஃபைல் நேம் கொடுத்துட்டு சேவ்ன்னு கொடுத்தா அது வந்து சேவ் ஆகும். ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த பாக்ஸில் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து சேவ் ஆகிடும். இப்போ சேவ் ஆனது நீங்கள் வந்து பார்க்கணுன்னா ஃபைல்ஸில் போய் பார்த்துக்கோங்க. எந்த லொக்கேஷனில் நீங்கள் வந்து சேவ் பண்ணியிருக்கீங்களோ அதில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேவ் ஆகிருக்கும். சேவ் ஆகியிருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கிராஃப்ட்டுக்கு நான் வந்து இப்படி தான் ஃபோட்டோஸ் வந்து அந்தந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நான் போடணும்னு நினச்சா அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.